வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் கூப்பிட்டு, நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க எங்க கண்டெஸ்ட் பண்றீங்க? ஆந்திரால பண்றீங்களா இல்ல தமிழ்நாட்டுல கண்டெஸ்ட் பண்றீங்களா சொல்லுங்க. நீங்க எந்த தொகுதி வேணாலும் உங்க சாய்ஸ், நீங்க செலக்ட் பண்ணி நில்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சான்ஸும் சாய்ஸும் கொடுத்தாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், ஒரு 10 நாள் வீட்டுல போய் நல்லா இல்லாத மூளைய கசக்கி புழிஞ்சு குப்புறப்படுத்து மல்லாக்கப்படுத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். கடைசியில திரும்ப ஜே.பி. நட்டா கிட்ட போய் சொன்னேன், ஐயா எனக்கு வந்து தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, நிதி வசதி எனக்கு பத்தல. தேர்தல்ல செலவு பண்ற அளவுக்குலாம் என்கிட்ட கையில காசு இல்ல. அதனால இந்த தேர்தல்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பல, நான் கண்டெஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நெறியாளர் வந்து கேக்குறாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஒரு ஏழை தாயின் மகன் நடத்தக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சருடைய நிலைமை இவ்வளவு ஏழ்மையா இருக்கும் அப்படின்னு சத்தியமா நாங்க வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி, இருந்தாலும் பாஜகவுக்கு தான் ஏகப்பட்ட வருமானம் இருக்கே. எலக்ட்ரல் பாண்டு மூலமா வருது, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் மூலமா வருது, இங்க குட் ப்ரோ குவாங்கிறாங்க, அங்க கமிஷனுங்கிறாங்க, இப்படி ஏகப்பட்ட முறையில வருமானம் வருது. அப்ப கட்சியை விட்டு செலவு பண்ண சொல்லலாமே, நீங்க எதுக்கு உங்க கை காசை செலவு பண்ணிட்டு அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, இது வந்து என்னுடைய வருமானம், என்னுடைய சேலரி, என்னுடைய ஏர்னிங்ஸ், என்னுடைய சேவிங்ஸ், இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். இதெல்லாம் இந்தியன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல எல்லாம் ஒண்ணும் வராது. அதெல்லாம் வந்து நான் வந்து தேர்தலுக்கு செலவழிச்சிட்டேன்னா எப்படி? அப்புறம் நான் புவாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆந்திராவிலயும் தமிழ்நாட்டிலையும் சாதி ரீதியான அரசியல், மத ரீதியான அரசியல்லாம் நிறைய அரசியல் கணக்குகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நாம வந்து பேசாம இருந்துக்கலாம். பாஜக ஜெயிச்சு வந்தா எப்படியும் என்ன இன்னொரு வாட்டி நிதி அமைச்சர் ஆக்கிடுவாங்க. எதுக்கு போய் வெயில்ல நின்னு மழையிலேயே நின்னு மக்களை சந்திச்சு வேர்த்து விறுவிறுத்து ஓட்டு கேட்டெல்லாம் எதுக்கு கஷ்டப்படணும்? நோகாம நம்ம நோம்பு கொள்ளலாமே. இப்படி ஒரு இன்டர்வியூவை நிர்மலா சீதாராமன் கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் வராதுங்கிறதும் நமக்கு தெரியும். ஏன்னா பதில் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் கேட்டு வைப்போமே. இப்ப தேர்தல்ல வந்து போட்டியிடணும்னா அதுக்கு பணம் தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா பணத்தை தாண்டி இன்னொரு முக்கியமான கிரைட்டீரியா ஒண்ணு இருக்குமா? தேர்தல்ல மக்களை சந்திக்கணும், மக்களுடைய நன்மதிப்பை பெறணும், மக்களுடைய அன்பு மரியாதை இதெல்லாம் பெற்றாதான் தேர்தல்ல ஜெயிக்க முடியும். வெறும் காசு மட்டுமே கையில இருந்தா ஜெயிக்க முடியாது. ஒருவேளை அதுக்கு பாஜக கட்சியில இருக்கணும், இவிஎம்மோட துணை வேணும், இல்லைன்னா இடி ஐடி போன்ற உங்களுடைய ஏவல் துறைகளுடைய துணை இருந்தா வேணா ஜெயிக்க முடியுமா இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல மக்களுடைய ஆதரவு இருந்தாதான் தேர்தல்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது அடிப்படை. அத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு, நன்மதிப்பு, ஆதரவு இதெல்லாம் எப்போ வரும்? மக்களை சந்திச்சு பேசும்பொழுது அடக்க ஒடுக்கமா அன்பா பேசுனீங்கன்னா பரவாயில்ல. நீங்க ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் ஆணவத்தின் உச்சியிலேயே உட்கார்ந்து பேசுறீங்க. எதை கேட்டாலும் எடுத்தறிஞ்சதானே பதில் சொல்றீங்க. கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம தானே பதில் சொல்றீங்க. பேரிடர்னு வந்துருச்சுன்னா மக்களுக்கு நீங்க நிவாரண தொகை கொடுக்க மாட்டீங்க. ஆனா கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தையும் பிச்சை போடுது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தையும் கேவலப்படுத்துவீங்க. அந்த நிவாரணத்துறையை வாங்கக்கூடிய மக்களையும் வந்து கேவலப்படுத்துவீங்க. இப்படி ஆணவத்தோட உச்சாணி கொம்புல போய் உட்கார்ந்துகிட்டு மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்டா எப்படிமா வாக்கு கிடைக்கும்? இப்ப முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா பத்தாதுமா. மக்களுடைய அன்பு, மதிப்பு, மரியாதை இதெல்லாத்தையும் பெறணும். என்ன சொன்னீங்க? ஃபண்ட் இல்ல தானே? இப்ப டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கவர்னர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து கண்டெஸ்ட் பண்றாங்களே. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே எம்எல்ஏவா தான் இருக்கிறாரு. அவர் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. எல் முருகனுக்கு தான் மத்திய ராஜ்யசபா எம்பிய சீட்டு கொடுத்துட்டீங்களே. அதுக்கப்புறம் ஏன் திருப்பி அவர் வந்து லோக்சபால கண்டெஸ்ட் பண்றாரு? அப்ப அவங்க எல்லாம் உங்களை விட ரொம்ப பணக்காரங்களா? உங்களை விட பல மடங்கு பணம் வச்சிருக்கிறாங்களா? அதனாலதான் தைரியமா வந்து களத்துல இறங்குறாங்களா? அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? பணம் இல்லாதது மட்டும்தான் காரணமா? அப்புறம் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுல ஆந்திரால எல்லாம் காஸ்டை வச்சு, ரிலிஜனை வச்சு, சாதியை வச்சு, மதத்தையும் வச்சு அரசியல் பண்றாங்க. யாருமா சாதியும் மதத்தையும் வச்சு அரசியல் பண்றது? போன தடவை கூட இங்க வந்துட்டு போனோன்னு என்ன சொல்றீங்க? இதெல்லாம் வந்து உண்டியல்ல போடாதீங்க, எங்க போடணுமோ அங்க போடுங்க. நீங்க தானே இந்த தேர்தல் வந்து 80 வர்சஸ் 20 உங்க ஆளுங்க சொன்னது தானே? போராட்டக்காரர்களே ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டுக்க முடியும் உங்க பிரதமர் சொன்னது தானே? நாங்க சாதி மதத்தை வச்சு அரசியல் பண்றோம். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பாஜகவுடைய வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பாருங்க.
தமிழ்நாட்டுல வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பாருங்க. உங்கவா ஒருத்தர் கூட கிடையாது. ஏன் நிக்க மாட்டேங்கிறாங்க? பயம். மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கணும்னா என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க? அந்த பயம். இவ்வளவு நாள் எதையும் கொடுக்காம ஏமாத்தியாச்சு மக்களை. தவறான பொருளாதார கொள்கைகள் மூலமா மக்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியாச்சு. இப்ப எந்த தைரியத்துல எந்த முகத்துல வந்து ஓட்டு கேட்பான்? மக்கள் நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்பாங்களே, அந்த பயம். அதனாலதான் தமிழிசை, நயினார் நாகேந்திரன், எல் முருகன் போன்றவங்க எல்லாம் இறக்கி விட்டுறது. அவங்க எல்லாம் போய் கஷ்டப்பட்டுமே, வேகாத வெயில்ல நின்னு ஓட்டு கேட்கட்டும். அங்க ஜெயிச்சா என்ன, தோத்தா நமக்கு என்ன? நம்ம தான் நோகாம நோம்பு கும்பிடுவோம்ல. நாளைக்கு ஒருவேளை தப்பி தவறி மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்துட்டா பைனான்ஸ் மினிஸ்டர் பதவி நமக்கு கன்ஃபார்ம். நாம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு? அது எப்படி? அது மை சேலரி, மை ஏர்னிங்ஸ், மை சேவிங்ஸ். உங்க பணம்னு வந்தா மட்டும் இவ்வளவு உஷாரா இருக்கிறீங்க. ஆனா நாட்டுல இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. உங்களுக்காவது வேலைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, சேலரின்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கு, சேவிங்ஸ் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. இங்க பாதி இளைஞர்களுக்கு வேலையும் இல்ல, சேலரியும் இல்ல, சேவிங்ஸும் இல்ல. ஆனா அதை பத்தி எல்லாம் நீங்க இந்த 10 வருஷமா கவலையே படல. எவன் எப்படி போனா நமக்கு என்ன? நமக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பணம் வருதா? நம்ம கட்சி நல்லா இருக்கா? அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். உங்களுக்கு எப்படி உங்களுடைய ஏர்னிங்ஸ் முக்கியமோ, உங்களுக்கு எப்படி உங்களுடைய சேலரி முக்கியமோ, உங்களுக்கு எப்படி உங்க வேலை முக்கியமோ, அதே மாதிரிதானே மத்தவங்களுக்கும். ஆனா எங்க கிட்ட இருந்து வரி அப்படின்னு சொல்றேன், உங்க கார்பரேட் ஃபண்டுக்கு எல்லாம் அப்படியே டாக்ஸ் டிடக்ஷன் கொடுப்பீங்க, இல்லைன்னா அப்படியே தாரவாத்து கொடுப்பீங்க லோன்னு. திரும்ப வராத லோன்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு கோடிக்கணக்கில் லோன் கொடுப்பீங்க. அவங்க எடுத்துட்டு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவாங்க. நமக்கு என்ன? கஷ்டப்படுறது ஏழை எளிய மக்கள் தானே. உங்க பணம்னு வந்தா மட்டும் இவ்வளவு உஷாரா இருக்கிறீங்கல்ல? யோசிச்சு பாருங்க மக்களே. உங்களை சந்திக்க தைரியம் இல்லாம இன்னைக்கு தேர்தல் நிக்காம ஓடி ஒளியிற இந்த அம்மா குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டலைங்கிற அளவுக்கு ஒரு சாக்கு சொல்றாங்க. என்கிட்ட பணம் இல்ல. உங்களுக்கு ஃபண்டு தான் பிரச்சனை அப்படின்னா கவலையப்படாதீங்க. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு மாதிரி நாங்களும் வந்து நிர்மலா சீதாராமன் எலெக்ஷன் கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஆளுக்கு 28 பைசா போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க தாராளமா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுங்க. கவலையே படாதீங்க. கணக்கெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், நீங்க கொடுக்கவும் வேண்டாம்.